இன்னும் 6-7 மாசத்துல வந்துட்டு எலெக்ஷன் வரப்போகுது. அதனாலேயே எல்லா கட்சிகளும் அவங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய டிவிகே தலைவர் விஜயும் வந்துட்டு அவருடைய முதல் பிரச்சாரத்தை வந்துட்டு திருச்சியில ஆரம்பிச்சிருக்காரு. அவரு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த பிரச்சாரம் பண்ற அந்த காந்தி மார்க்கெட் போறதுக்கே கிட்டத்தட்ட 5 hours 5.5 hours ஆயிருக்கு. அந்த அளவுக்கு கிரௌட், அந்த அளவுக்கு மக்கள், அவ்வளோ மக்களை தாண்டி 5 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அங்க போயும் நிறைய டெக்னிக்கல் கோளாறு இருந்திருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு, போலீஸ் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அங்க என்னென்ன நடந்துச்சு, அவர் என்னென்ன பேசினாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐக்கன் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ இன்சிடென்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் பூபதி, ஏஎக்ஸ் ஸ்குவாட். 13ஆம் தேதி சனிக்கிழமை வந்துட்டு திருச்சியில விஜயோடைய ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்துட்டு சென்னையில இருந்து திருச்சிக்கு தனியார் பிளைன் மூலியமா வந்துட்டு திருச்சிக்கு வந்துடுறாரு, திருச்சி ஏர்போர்ட் வந்துடுறாரு. அவருடைய அந்த பிரச்சாரம் நடக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்க காந்தி மார்க்கெட்ல தான் வந்துட்டு அவருடைய பிரச்சாரம் வந்து ஆரம்பிக்குது. அப்படியே அவர் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த காந்தி மார்க்கெட் போறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான். அதையே மீறி நம்ம வண்டியில போனோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துல போயிருவோம். ஆனா விஜய் போறதுக்கு 5ல இருந்து 5.5 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு கிரௌடு, அந்த அளவுக்கு கூட்டம். அப்படியே அவர் வண்டி இன்ச்சு பை இன்ச்சா நவுந்து போயிருக்கு. 2-2.5 கிட்ட போயிட்டு அங்க பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கூட்டத்துல வந்து மிதந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்படி அவரு அந்த காந்தி மார்க்கெட் போயிட்டு பேசும்போது வந்துட்டு பவர் கட் பண்ணி விட்டாங்க. அந்த மைக் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதோடைய பவர் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அந்த மைக்கிலே வந்துட்டு கேக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஆனா எந்த ஒரு இதுலயுமே வந்துட்டு கேட்கவே இல்லை. எந்த ஒரு டிவி சேனலுமே வந்துட்டு அவர் பேசுனது ரெக்கார்டே ஆகல. அங்க வந்த அவ்வளவு பேத்துக்கும் வந்துட்டு விஜயோடைய வாய்ஸை கேட்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தோடய வந்துட்டு எல்லாரும் இருக்காங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சாரம் அந்த பஸ் இருக்குல்ல, அதுல வந்துட்டு சுத்தி ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இதுல வந்துட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பேசிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகுது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும் போது வந்துட்டு ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு டைம் ஆம்புலன்ஸ் எல்லாம் பிடிச்சி நிறுத்தி அதை ஒரு பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் பிரச்சாரம் பண்ணும் போதும் அதே மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் போகுது. ஆனா அது எல்லாருமே வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான வழியெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2 ஆம்புலன்ஸ் கிட்ட போகுது. ஃபர்ஸ்ட் போறது வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈகோ ஆம்புலன்ஸ் இருக்கும்ல, அது போகுது. அப்படி அவர் பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏன் திருச்சியில முதல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில ஆரம்பிச்சா ஒரு திருப்பு முனையா இருக்கும். அண்ணாவா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், திருச்சியில ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது. அதனாலதான் நானும் வந்துட்டு திருச்சியிலேயே ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு மட்டும் ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து போலீஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது வேணா உண்மைதான். கிட்டத்தட்ட ஒரு 25-26 ரூல்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க. என்னன்னா அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு ரோட் ஷோ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கூடாது. அதுக்கு என்ன நியாயமான ரூல்ஸ். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய கிரௌடு, பயங்கர பெரிய கிரௌடு. அந்த கிரௌட்ல போய் நம்ம பட்டாசு வெடிக்கிறோம், இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ரொம்ப குயிக்கா வந்துட்டு நெருப்பத்தக்கூடிய பொருள்கள்லாம் வந்துட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஏதாச்சும் ஆபத்தாயிரும், ஏதாச்சும் விபத்து நடந்துரும், ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னால வந்துட்டு அது தடை பண்ணது ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு மேல அந்த இடத்துல பேசக்கூடாது. ஏன்னா திருச்சியில காலையில ஒரு 9-9:30 இருந்து ஒரு 11:30 வரைக்குமா என்னமோ சம்திங் ஒரு அரை மணி நேரம் தான் பேசுறதுக்கு வந்து டைமிங்கு. அவர் வரத்துக்கே கிட்டத்தட்ட 2:30 ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு நீங்க ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடாது. ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு போலீஸுக்கு எல்லா அனுமதியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி 5 வண்டிக்கு மேல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடி கம்பி, அந்த கொடி, அந்த பிளாக், தமிழக வெற்றி கழகத்தோடைய அந்த கொடி தொங்குற அந்த கம்பி எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது, ஆயுதங்கள் எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பிரச்சார வண்டிலாம் வருதா, அதெல்லாம் பார்க் பண்றதுக்கு அதெல்லாம் வந்துட்டு நீங்க தான் அந்த பார்க்கிங் வசதி எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ். இன்னொரு ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்பீக்கர் எல்லாம் கட்டிடக்கூடாது. அந்த குழாய் மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்குங்களா, அதெல்லாம் நீங்க கட்டிடக்கூடாது. பாக்ஸ் ஸ்பீக்கர் தான் கட்டியிருக்கணும்
அப்படிங்கிற ரூல்ஸையும் வந்துட்டு போலீஸ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 26 ரூல்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க. இப்போ ஆப்வியஸா இப்போ வந்துட்டு எலெக்ஷன் வருதுனாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிரச்சாரத்தப்போ வந்துட்டு ஆளுங்கட்சி வந்துட்டு எதிர்கட்சி போட்டு அடிக்கிறது, எதிர்கட்சி வந்துட்டு ஆளுங்கட்சி போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சகஜம். அதே மாதிரிதான் விஜயும் வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கட்சிகளை பத்தி ஆளுங்கட்சியை பத்தி எல்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 505 வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. என்னென்ன வாக்குறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இந்த இலவச பஸ் எல்லாம் விட்டீங்க, அதுக்கு பெண்களுக்கு இலவச பஸ் எல்லாம் விட்டீங்க. ஆனா இலவசம் எல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா வந்துட்டு ஓசியில போறீங்க, ஓசியில போற மாதிரி வந்து குத்தி காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 3 ரூபா நீங்க குறைக்கிறதா சொன்னீங்க, அதை குறைச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்துட்டு அதிகப்படுத்தி தரேன்னு சொன்னீங்க, நிறைய இடங்கள் வந்துட்டு காலியா இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த மகளிருக்கெல்லாம் வந்துட்டு வேலை வாய்ப்பு தரேன், அந்த கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு எல்லாம் தரேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் நீங்க பண்ணீங்களா அந்த மாதிரியும் கேட்கறாரு. அப்புறம் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒன்றும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த அரசியலுக்கு வரல, நான் அரசியலுக்கு வந்து தான் பணம் சம்பாதிக்கணுமா, நான் போதுங்கிற அளவுக்கு பணத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நான் அரசியலுக்கு வந்தது என்ன இந்த இடத்துல நிக்க வச்சு பார்த்து இந்த மக்களுக்கு நான் எதுவுமே இல்லைன்னா என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிக்க வச்சுட்டு இந்த மக்களுக்கு நான் ஏதாச்சும் நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் இந்த அரசியலுக்கே வரேன். என்னுடைய நோக்கம் பணம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நான் அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு சினிமா இருக்கு, நான் அதில் சம்பாரிச்சுட்டு போவேன். என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை பண்றதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா அவர் இன்னும் நிறைய வந்துட்டு அந்த எதிர்கட்சியெல்லாம் சேர்த்து அடிச்சு பேசினாரு. அதை வந்துட்டு நம்ம பேசி ஏதாச்சும் ஈஸி வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு அவர் அடுத்த ஊருக்கு போகணும். ஏன்னா ஒரு 3 ஊருக்கிட்ட வந்து பிளான் பண்ணியிருந்தாரு. திருச்சி ஒண்ணு, அரியலூர் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெரம்பலூர் ஒண்ணு. இப்ப வந்துட்டு திருச்சியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரியலூர் போறாரு. அரியலூர் போயிட்டு அங்க வந்து பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணி அங்கெல்லாம் முடிக்கும் போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட் ஆயிருது. அவ்வளோ க்ரௌட் இருக்கு. அந்த க்ரௌட்ல அந்த வண்டி போய் அந்த பெரம்பலூருக்கு போயிட்டு அங்க பிரச்சாரம் பண்றதுக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆயிரும். அது அவ்வளோ பெரிய க்ரௌடு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று ஆயிரும். ஸோ அதனால வந்துட்டு நான் பெரம்பலூருக்கு போகாத அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு அவருக்கு வந்துட்டு சென்னைக்கு போயிடுறாரு. அப்படி சென்னைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு காலையில வந்துட்டு ஒரு அந்த சாரிங்கிற மாதிரி ஒரு அந்த நோட்டீஸ் ஒன்று விடுறாரு. ஏன்னா பெரம்பலூர்ல அவ்வளோ மக்கள் வந்து இருந்திருப்பாங்க, அங்க நான் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, அங்க வராத இங்க ஏமாற்றம் அடைஞ்சதுக்கு வந்துட்டு நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு அப்பாலஜிஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எதிர்கட்சி அப்படின்னு அவர் ரொம்ப இதெல்லாம் மென்ஷன் பண்ணல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வரவே மாட்டான், விஜய் வெளியவே வர மாட்டான், மக்களை சந்திக்க மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க எல்லாமே வந்துட்டு திருச்சியில நடந்த அவ்வளோ பெரிய க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு, திருச்சியில பிரச்சாரம் பண்ணும் போது நடந்த அவ்வளோ பெரிய க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பேசுனீங்க எல்லாம் வந்துட்டு இப்ப குமுற ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயே தெரியுது அவங்க வந்துட்டு ஆல்ரெடி தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது. 2026 நம்ம தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆட்சி தான், தமிழகத்தை மறுபடியும் மாத்திருவோம், மறுபடியும் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் இதெல்லாம் இப்படி பேசியிருக்காரா. இப்போ அப்படியே இன்னொரு சைடு வந்துட்டு இந்த சீமான் பக்கம் வருவோம். சீமான் வந்துட்டு கோவை ஏர்போர்ட்ல வந்துட்டு மீடியா வந்து மீட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த மீடியா வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, விஜய்க்கு அவ்வளோ பெரிய க்ரௌடு வந்துச்சு, அவர் வந்துட்டு ஜெயிச்சிருவாரு, அவரு தான் அடுத்து சிஎம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர், அவர் வந்தாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பார்க்கறது வந்து சகஜம்தான், கிரௌடு கூடுறது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். இப்ப வந்துட்டு அஜித் வந்தாலும் அப்படிதான் இருக்கும், ரஜினி வந்தாலும் அப்படிதான் இருக்கும், நயன்தாரா வந்தாலும் இந்த அளவுக்கு கிரௌடு தான் வரும், இதோட இன்னும் அதிகமாவே வரும். அதனால அந்த மாதிரி கிரௌடு வரதெல்லாம் வந்துட்டு ஜெயிச்சுதான் வந்துட்டு கணக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு அவரு சொல்றதுலயும் வந்துட்டு ஒரு லாஜிக் இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு 8.5 கோடி மக்கள் இருக்காங்க. அவ்வளோ பேரும் வந்துட்டு விஜய்க்கே ஓட்டு போடுவாங்களா? அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க முடியுமா? ஏன்னா வந்துட்டு இப்போ ரெகுலரா வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே வந்துட்டு ஃபேவரா இருக்கவங்கலாம் இருப்பாங்க, விஜய்க்கு வந்துட்டு இளைஞர் பட்டாளம் இருக்கு, அவங்களுக்கு ஃபேவரா இருக்கவங்க இருப்பாங்க, அதே மாதிரி சீமானுக்கு ஃபேவரா இருக்கவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு
எடுத்த உடனே போய் அந்த சிஎம் ஆகுறது வந்துட்டு முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு நான் கேட்கறது. ஓகே, விஜய்க்கு நிறைய பாப்புலேஷன் நம்ம இளைஞர்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா என்னுடைய கருத்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு தலைமுறையே வந்துட்டு ஒன்னே வந்துட்டு டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே, இவங்க 2 பேர் தான் வந்துட்டு மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வரீங்க அது யாரா இருந்தாலும் சரி, சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா வந்துட்டு புதுசா வரீங்க வந்துட்டு இன்னும் புதுசா என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்களா, புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க ஏதாச்சும் இன்னும் வந்துட்டு பெட்டரா பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம புதுசா யார் வந்தாலும் சரி, விஜய் மட்டும் இல்ல, யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அவங்க எப்படி அந்த ஆட்சி பண்றாங்க, அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாதான் வந்துட்டு, அப்பதான் வந்துட்டு அவங்க எப்படிலாம் ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்க மறுபடியும் வந்தா நமக்கு நல்லது பண்ணுவாங்களாங்கிறத நம்ம அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். 2 கட்சி தான் இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கே. இவங்க 2 பேத்துக்குமே மாத்தி மாத்தி ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சிருந்தோம்னா அது எப்படி தெரிய வரும்? அதனால வந்துட்டு புதுசா ஒரு கட்சி வருதா, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க வரட்டும், அவங்க வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி வந்துட்டு புதுசா வரையும் நம்ம வளர்த்தி விடணும். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். ஸோ இன்னும் வந்துட்டு கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் வரைக்கும் வந்துட்டு இந்த பிரச்சாரங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பாகவே தான் இருக்கும். அடுத்த சிஎம் யாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏடிஎம்கே வருமா, டிஎம்கே வருமா, டிவிகே வருமா, என்ன வரும்லாம் தெரியல. நம்ம அது ரிசல்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா வந்துட்டு நீ இவ்வளவு பேசுறல, நீ யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு வந்து பேசிக்கா வந்துட்டு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு ஆப்வியஸா வந்துட்டு விஜய் ஃபேன் தான். ஆனா வந்துட்டு சினிமாங்கிறது வேற, அரசியல்ங்கிறது வேற. சினிமா வகையில அவர் நடிக்கிற எல்லா படத்தையும் நான் பார்ப்பேன். ஸோ அதனால வந்துட்டு சினிமா வகையில் அவர் பிடிக்கும். அரசியலுக்கு வந்துட்டு அவர் சிஎம் ஆயிட்டு அவர் என்ன நல்லது பண்றாரு, அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்துட்டு அவர் அரசியல் இதுல எப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு அவர் ஒரு டைம் கூட சிஎம்மா இல்லை, அதனால அது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சினிமா வேற, அரசியல் வந்துட்டு நிறைய ரூல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இங்க உட்காந்துட்டு பேசிடுவோம், அவர் இப்போ இதெல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் பண்ணல, இது மாதிரி நம்ம நிறைய பேசிடுவோம். ஆனா அந்த இடத்துக்கு போனாதான் அந்த இடத்துல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அப்பதான் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு இங்க உட்காந்து பேசுறதுக்கு எனக்கோ சரி உங்களுக்கோ சரி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க சட்டமன்றத்துல என்ன நடக்குங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அங்க உள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஜென்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அங்க இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க, இதுங்களுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பார்ப்போம் யார் வராங்கன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட வந்து உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்துட்டு பெல் ஐக்கான் அழுத்தி விடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ இன்சிடென்ட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன். அடுத்த சிஎம் யாரா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு பாங்க. பாய், நாளைக்கு மீட் பண்ணுவோம்.